ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஹோம் சமையல். இந்த வீடியோவில் பிரண்டை தொகையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிலை என் கையால் பிடிச்ச பொடி, அதே மாதிரி கொத்தமல்லி, பிரண்டை அரை கப். பிரண்டையை நல்லா எண்ணெயை தொட்டுட்டு கையில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும். இப்படி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக. 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 ஸ்பூன் ஆயில், 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10-15 பூண்டு பல், இவ்வளோ சைஸ் இஞ்சி, 4 வத்த மிளகாய். இந்த பிரண்டை செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க பிரண்டை எடுத்துக்கலாம். இது இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க பட்டை மிளகாயை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கலாம், உரப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதோட மிளகும் அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது லேசாக வறுபட்டோன்னே இதில் காய்ந்த மிளகாய், பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 மினிட் வறுத்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச இஞ்சி, பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பிரண்டை சுருங்கி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பிரண்டை நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு நல்லா கலரும் மாறிட்டு இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம், லேசாக வதக்கிக்கலாம். பிரண்டையை இதேமாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியோடு சேர்த்து தொகையில் அரைச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் பிரண்டையை. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியை இதை மாதிரி வதக்கிட்டேன். லேசாக வதக்கினாலே போகிறோம். இதோட புளி, உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே நம்ம அரைச்சி வச்ச தொகையில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து வதக்கிறனால தொகையில் வீணாக போகாமல் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். லேசாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கணுன்னே எடுத்துடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கைப்படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.